ஹாய் ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் டு த ஒன் லைஃப் ஒன் வாய்ஸ். நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம லாஸ்ட்டாக பார்த்த ட்ராமாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் எபிசோடில் என்னாச்சுன்னா, நம்ம இளவரசி வந்துட்டு ஹீரோயினுக்கு வந்துட்டு ஒரு கேக் வந்து எடுத்து கொடுத்தாங்க. அதில் இளவரசர் விஷம் கலந்துருக்காயின்னு தெரிஞ்சும் கொடுத்துட்டு ஒரு வில்லத்தனமாக ஒரு சிரிப்பு சிரித்தாங்க. அப்படியே இப்போ பார்த்தா அந்த கேக்கை சாப்பிட்ற மாதிரியும் நம்ம ஹீரோ வந்துட்டு அதை பார்த்து ஷாக் ஆகிற மாதிரியும் தான் காமிக்கிறாங்க. அங்கே கட் பண்ணி நம்ம இளவரசியை தான் காமிக்கிறாங்க. அப்போ அமைச்சரோட பையன் இருந்துட்டு கேட்குறான், நீ வந்துட்டு இப்போ எதுக்காக அந்த கேக்கை எடுத்து கொண்டு கொடுத்த? இளவரசர் எதுவும் விஷம் கலந்துருப்பாங்களா? அவளுக்கு ஏதாவது ஆச்சுன்னா அது உனக்கு தானே பிரச்சனையாக முடியுங்கப்ப, கண்டிப்பாக அது பிரச்சனையில் இருக்காது, அதில் விஷமும் இல்லை. ஆனால் என்கிட்ட சொல்லி கொடுத்தது வேணால் அது வேறையாக இருக்கலாமோயே, உண்மையிலேயே அதில் விஷம் இல்லவே இல்லை. அதை எப்படி நீ சொல்கிற அப்படிங்கிற மாதிரி நம்ம அமைச்சர் பையன் கேட்க, ஏன்னா அந்தளவுக்கு முட்டாள் ஒன்றும் இளவரசர் கிடையாது. இது அவங்களா நினச்சி கேம் ஆடுறன்னு நினச்சி அவங்களே மாட்டிக்க வைக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கிறத நம்ம இளவரசருக்கு ஒத்து ஊதிட்டு இருப்பாங்களே ஒரு மெய்டு, அவங்க வந்துட்டு பார்த்துட்டு போய் போட்டு கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அங்கே போயிட்டு போட்டு கொடுக்க போகிறாங்க. அதே நேரத்தில் இங்கே வந்துட்டு ஹீரோயின் வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. அப்போ கேட்குறா, நீ இந்த மாதிரி உனக்கு இம்மோர்டல் இது கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறல்ல, இத்தனை வருஷம் வெயிட் பண்ணல, அது என்ன அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கலாமாங்கும்போது, அதுக்கப்புறம் அதாவது ஒரு ஜென்மத்தில் வந்துட்டு ஹீரோயின் வந்துட்டு கல்யாணம் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க மாமியார் கொடுமையால் இறந்து போயிருப்பா. அடுத்த ஜென்மத்தில் எங்கே நான் அவளை பார்த்தேன் அப்படின்னா அப்படின்ட்டு அவன் வந்துட்டு ஜென்ரலாக பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல வருவான். அதுக்குள்ளே அவள் தூங்கிடுவா. அந்த நேரத்தில் கரெக்டாக ஹாப்பி வந்துட்டு அவளுக்கு என்ன பிரச்சனை, அவளுக்கு ஏதாவது பிரச்சனையா அப்படின்ட்டு அவன் கண்டுபிடிச்சிட்றான். இந்த மாதிரி அவளோட வயிறு சரியில்லை, அதோட ஆத்மா தான் வந்துட்டு இந்த மாதிரி பிரச்சனை பண்ணிகிட்ருக்கு. அதை எடுத்து வந்துட்டு பெரிய பிரச்சனை பண்ணும்போது, அவளோட சாவை நீங்கள் 2 பேர் நினச்சாலும் அதை தடுக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, நாங்கள் கட் பண்ணி இளவரசர்கிட்ட வந்துட்டு நம்ம இளவரசி அந்த கேக்கை சாப்பிட கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, அந்த மெய்டு நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. அமைச்சரோட பையன் கிட்ட பேசிகிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்ல, அந்த பொண்ணு திமுறா வந்துட்டு இளவரசி கேள்வி கேட்க ஆரம்பிக்குது. நீ யார் என்ன கேள்வி கேட்க அப்படின்ட்டு பொலேர்னு ஒரு அற விட, அந்த பொண்ணு இளவரசர்கிட்ட போயிட்டு இங்கே பார்த்தீங்களா நீங்கள் இருக்கும்போதே எப்படி அடிக்கிறாங்க அப்படிங்கிறப்ப அவனும் ஒரு அற விடுறான். இன்னைக்கு தான் அவள் இளவரசின்னு சொல்லியிருக்கா, ஒழுங்கு மரியாதையாக வெளியே போய்டு, இல்லைனா நானே கொன்றுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, நீங்கள் சொன்ன மாதிரி அந்த கேக்கை கொடுத்துட்டேன். ஆனால் அவள் வந்துட்டு என்கிட்ட ஒரு சத்தியம் கேட்டிருந்தா, ஒரு ஹெல்ப் கேட்டிருந்தா. என்ன கேட்டிருந்தா? அவங்க அப்பாவை கண்டுபிடிச்சி தரணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தா. ஓ, அது நீங்கள் சம்மந்தப்பட்ட விஷயமா? அப்படி இருந்தாலும் அவனை கொஞ்சம் நேரத்தில் சாக தானே போகிறா. நீங்கள் தான் கேக்கில் விஷம் கலந்துருப்பீங்களே, என்ன இருந்தாலும் உங்களோட எதிரியாச்சே அப்படின்னு சொல்லும்போது, அந்த கேக்கில் நான் விஷம் கலக்கலை, நான் சொல்கிறது சரியா அப்படின்னு பார்க்க தான் நான் அப்படி பண்ணேன் அப்படின்ட்டு. பரவாயில்ல, இப்போயாவது என்னை புரிஞ்சுக்கிட்டு என்னை நெருங்கி வர ஆரம்பிக்கிறீ அப்படின்னு நான் கிஸ் பண்ண போகும்போது, அவளுக்காக நீங்கள் ஹெல்ப் பண்ணுவீங்களா அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் அக்கறையாக கேட்குறா. இதுவும் ஒரு விளையாட்டு தான். அதே நேரத்தில் அங்கே ஹீரோயினை பார்த்தா அவள் உடம்புல இருக்கிற எல்லா ஆர்கன்ஸோட ஆத்மாவும் வெளியில் வந்து நிற்கிது. அதுவும் முக்கியமாக ஹார்ட்டு, லிவரு, இந்த விஷயத்துலேருந்து ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சுக்கிட்டேங்க. என்னென்னா, நம்ம உடம்பு நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டத்துக்கு மேலே தைரியமாக சுற்றிக்கிட்டு இருப்போம். அப்படிலாம் இல்லைடா, இதெல்லாம் வீக்காக இருக்குது அப்படின்ட்டு கடவுள் நமக்கு ஒரு ட்விஸ்ட் வைப்பார். அந்த மாதிரி தான் இந்த இடத்துலையும் அப்படி தான் இருக்குது. எல்லாமே ஒவ்வொரு விஷயத்த கம்ப்ளைண்ட்டாக சொல்ல சொல்ல சரியாக அவளை கவனிச்சிக்கல அப்படிங்கிற விஷயம் மட்டும் அவளுக்கு தெரியுது. அவங்க அப்பா காணா போனதுலேருந்து சரியாக சாப்பிட்றனால தான் இவ்வளோ பிரச்சனையும். சரி, எல்லாருமே இருக்காங்க, அந்த ஹார்ட்டுன்னு ஒன்று இருக்குமே, அது எங்கே அப்படின்னு கேட்கும்போது, பின்னாடி அது ஒரு லேடியாக தான் வந்திருக்கு. அது அங்கே ரத்த வாந்தி எடுத்துகிட்டு இருக்கும்போது இவங்க ரத்த வாந்தி எடுக்க ஆரம்பிச்சிடுறா. அதுதான் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி, இனிமேல் ஒழுங்காக இருக்கிறேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்ட்டு எல்லாத்துக்கிட்டையும் மன்னிப்பை கேட்டுட்டு, இனிமேல் ஒழுங்காக சாப்பிட்றேன் அப்படிங்கிற விஷயத்துக்காக எல்லாருக்கிட்டையும் ஆசீர்வாதமும் வாங்கிக்கிறா. என்ன பண்ணுறது, வேறு வழியே கிடையாது. ஆங்க கட் பண்ணி இளவரசரை தான் காமிக்கிறாங்க. அவங்களும் இளவரசி தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோனுக்கு ஹெல்ப் பண்ணுறத பற்றி தான் பேசிகிட்டு இருக்கா. இப்போ பேசிகிட்டு இருக்கும்போது அதை பற்றி விசாரிக்கிறதுக்காக நான் ஒரு 2 நாள் வெளியில் போகிறேன், அது வரைக்கும் நீ கொஞ்சம் பத்திரமா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, அவள் கொஞ்சம் அப்படியே பாசமாக நடந்துக்கிற மாதிரி நடந்துக்கிறா. ஆனால் எங்கள் விஷயம் என்னென்னா, அவ அங்கே மைண்ட் கேம் ஆட ஆரம்பிச்சிட்டா. அதுக்கப்புறம் இளவரசர் வந்துட்டு அமைச்சர்கிட்ட தான் போய் பேசுகிறாங்க. அதை எப்படியாவது சமாளிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம அமைச்சர் மேலேயே சந்தேகப்பட ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஆளும் சொல்கிறான், என் மேலே சந்தேகப்படுறீங்களா அப்படிங்கும்போது, அவன் ஹீரோனோட அப்பா விஷயத்தில் என்ன நடந்துச்சுன்னே தெரில. ஆக மொத்தத்தில் இளவரசர் சம்மந்தப்பட்டிருக்காங்க. அந்த ஆள் உயிரோட இருக்கானா இல்லையா, இவங்க பேசுகிறத பார்த்தா செத்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான் பேசிகிட்டு இருக்காங்க. அங்கே கட் பண்ணி நம்ம இளவரசி தான் காமிக்கிறாங்க. இளவரசியும் அமைச்சரோட பையனும் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ நீ எதுக்கு இளவரசரை இதுக்குள்ளே இழுத்து விட்ட? அது மட்டும் இல்லாமல் இப்போ அவங்க ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ணவும் முடியாது, ஏன்னா அதில் அவர் சம்மந்தப்பட்டிருக்கிறதால அப்படிங்கும்போது, உண்மையே சொல்லணும்னா நான் அவளை காப்பாற்றிருக்கேன். அதாவது நமக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களோட நிழலில் இருக்கிறப்ப நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. இப்போ அவளை அவர் ஏதாவது பண்ணணும்னு நினச்சாலும் அது இவருக்கு சிக்கலாக தான் வந்து முடியும். அதுக்காக தான் நான் அப்படி ஒரு விளையாட்டு விளையாடுறேன் அப்படிங்கிற மாதிரி இளவரசி சொல்ல, இதில் உனக்கும் பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, நீ ஒரு விஷயம் மறந்துட்ட, அவளுக்கு பின்னாடி யாரும் இல்லைன்னு நினச்சிட்ருக்க, ஆனால் அவளுக்கு பின்னாடி ஹீரோ இருக்கான்
அப்படிங்கிற ஒரு விஷயத்த அங்க சொல்லிட்டு இருக்காய்ங்க. இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கிறத மெய்டு பார்க்க, மெய்ட திரும்பி இளவரசி ஒரு மொறப்பா பாருங்களேன். ஏன்னா லாஸ்ட் டைம் வாங்குன அரை அப்படி அதனால. அங்க கட் பண்ணி நம்ம ஹாப்பியா தான் தூக்கிட்டு போறாய்ங்க. எங்க தூக்கிட்டு போறாய்ங்கன்னா, இளவரசிட்ட தான் கூட்டு போறாய்ங்க. "நீ அப்ப அன்னைக்கு முகச்சொக்கு பண்ணல, அத மறுபடியும் பண்ணு" அப்படின்னு சொல்லும்போது அவன் கத்திர்றான். ஏன்னா அவனுக்கு வந்துட்டு ஹீரோயின் மேல கொஞ்சம் அக்கறை இருக்கிறதால, அவளுக்கு இப்படி இருக்கிற நிலைமையில இவங்க இப்படி பண்ணிட்டு இருக்காங்களேன்னு புடிச்சு கத்திட்டு இருக்கும்போது, "எதுக்கு இப்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்க? உங்களுக்கு கீழ நான் வேலை செய்றவன் தான். நீங்க இளவரசி தான். அதனாலலாம் ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. ஆனா உங்க இஷ்டத்துக்கு வந்துட்டு இந்த மாரி கைது பண்ணி கூட்டு வரதெல்லாம் நல்லாவே இல்ல." அப்படிங்கிற விஷயத்த சொல்லும்போது, வேற என்ன பண்ண முடியும்? இந்த மாரி தான் சொல்ல முடியும் அப்படிங்கிற மாரி அவனும் கத்தி விட்டுர்றான். சரி வேற வழியே இல்ல அப்படிங்கிற பட்சத்தில, அவனும் ஹீரோயினுக்கு உடம்பு சரியில்ல அப்படிங்கிற விஷயத்த சொல்லும்போது, அடுத்த நிமிஷமே பார்க்கணுமே அவளுக்கான மருந்து, ட்ரீட்மெண்ட்டு எல்லாமே தட்டப்பட்டலா வருது. அப்படியே இவங்க 2 கப்புலும் சேர்ந்து, அப்படியே நம்ம ஹீரோயின பார்த்துக்கிறதும், அதுக்கப்புறம் ஹீரோ எக்ஸர்சைஸ் சொல்லிக் குடுக்கறது, அவளுக்காக அந்த ஸ்ட்ராபெர்ரி பழத்தில இருக்கிற முள்ளு கூட எடுத்து வச்சுட்டு, அந்த அளவுக்கு வந்துட்டு அவள ஒழுங்கா பார்த்துட்டு இருக்கான். பார்த்துட்டு இருக்கிறது மட்டும் இல்லாம, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஹேப்பியஸ்ட் மூமெண்ட்டா போகுது. 2 கப்புலும் சேர்ந்து விளக்கு விடுறது என்ன, ஒரு கட்டத்துக்கு மேல ஓரளவுக்கு க்யூர் ஆனதுக்கு அப்புறம், ஹீரோயின் வந்துட்டு ஹீரோ கிட்ட ஒரு விஷயம் கேட்குறா. இப்ப எங்க இருக்காங்கன்னா, அவங்க ஏற்கனவே இருந்த இடத்த கிரியேட் பண்ணி ஒரு இடத்துல வச்சிருப்பான்ல. அப்பப்ப ஹீரோயின ஒரு கூட அந்த இடத்துக்கு கூட்டு போனேன். அந்த இடத்துல போய் உட்காந்துட்டு கேட்கும்போது, "இது வந்துட்டு ஒரு மாயாஜாலமான இடமா? நீயே உருவாக்குனதா?" அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, "ஆமா" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, அவன் ஹீரோயினே பார்த்துட்டு இருக்கிறப்ப கரெக்ட்டா நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஒரு விஷயம் கேட்க ஆரம்பிக்கிறா. எனக்கும் ஒரு சில நினைவுகள் வந்துச்சு. அந்த நினைவுகள்ல நான் உன்ன பார்த்தேன். உன்னோட கண்ணுல ஏதோ எனக்கு தெரிஞ்சுது. ஏதோ என்கிட்ட மறைக்கிறியா? உனக்கும் எதுக்கும் முன் ஜென்ம சம்மந்தம் இருக்கா? அப்படிங்கிற ஒரு கேள்விய கேட்கிறா. அப்படியே ஹீரோவோட கண்ணுக்குள்ள போறாங்க. அடுத்த ஃப்ளாஷ்பேக்குக்கு. ஹீரோட கண்ணுக்குள்ள போயிட்டு இப்போ அடுத்த ஃப்ளாஷ்பேக் காமிக்கிறாங்க. என்னன்னா, அந்த ஜென்மத்தில தான் நம்ம ஹீரோயின் இறந்துட்டால்ல. இப்ப இந்த ஜென்மத்தில நம்ம ஹீரோவ தான் காமிக்கிறாங்க. அடுத்த 500 வருஷம் கழிச்சு, அவன் மனுஷனா பிறப்பெடுக்கிறான். அதுவும் அவனுக்கு வரம் குடுத்த கடவுள்கள்ட்டயே போயிட்டு அங்க கிடக்குறான். அப்படியே ட்ரெஸ் இல்லாம கிடக்குறான். அப்ப அந்த ஆளே பார்த்துட்டு ஷாக் ஆயிட்டு, "நீ மனுஷனா மாறிட்டியா? 500 வருஷம் நீ அவளுக்காக கஷ்டப்பட்டு, நரியா இருந்து, இப்போ வந்துட்டு இவ்வளோ விஷயம் பண்ணியிருக்க. ஆனா, அடுத்த ஜென்மம் அவ எங்க எப்படி எடுத்திருக்கா அப்படிங்கிறது எனக்கு சுத்தமாவே தெரியல." அப்படிங்கும்போது, அவனால அத பேசவே முடியல. ஏன்னா, அவன் பேசி பழக்கம் இல்லல்ல. அவன் சைகையிலேயே கேட்குறான். "அவ எங்க இருக்கா? எப்படி இருக்கா?" அப்படின்ட்டு. "எனக்கு தெரியலப்பா. அவள நான் நோட் பண்ணவே இல்ல. அடுத்த ஜென்மம் எங்க எடுத்தானே தெரியல. நீ பத்திரமா போயிட்டு வேணா தேடி பாரு" அப்படின்னு சொன்ன உடனே, அவன் ட்ரெஸ்ஸே போடாம அப்படியே அங்கேருந்து போறான். உடனே கடவுளுக்கே ஷாக் ஆயிடுது. ஐய்யய்யோ! இப்படி ஓடுனா பெரிய பிரச்சனையாயி போயிடுமே அப்படின்ட்டு, அந்த ஆளு பின்னாடியே ஓடி வர பார்த்துட்டு இருக்காய்ங்க. அதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ ஓடிட்டு இருக்கான். தெருவுல ஓடும்போது எல்லாருமே பார்த்து ஷாக் ஆகுறாங்க. அதுவும் ஒருத்தன்லாம் பார்த்துட்டு பயந்தடிச்சுட்டு ஓடிர்றான். சுத்தி இருக்கிற பொண்ணுங்கள்லாம் வெட்கப்பட, இவன் பாட்டுக்கு எதுக்காக இப்படி நம்மள குறுகுறுன்னு பார்க்குறாங்க அப்படிங்கிற மாரி இவன் யோசிச்சுட்டு, அப்புறம் அங்கேருந்து ஒரு ட்ரெஸ் எடுத்து போட்டுட்டு போறான். அப்படி போட்டுட்டு போம்போது தான் தெரியுது, அது ஒரு பொண்ணோட ட்ரெஸ் அப்படின்ட்டு. ஆனா, அவனுக்கு தான் அத பத்தின டிஃபரெண்ட் தெரியாதே. இப்ப தானே வந்திருக்கிறான் மனுஷனா. போயிட்டே இருக்கும்போது ரொம்ப பசி எடுத்து ஒரு இடத்துல உட்கார்றான். அங்க ஒரு பிச்சைக்காரன் இருந்துட்டு, அவனுக்கு வந்துட்டு, "ஏய் பொண்ணே, நீ என்ன ரொம்ப பசியில இருக்கியா? இந்தா நீ கொஞ்சம் சாப்பிடு" அப்படின்னு சொல்லும்போது, கோழிக்காலையே குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்கான். அத குடுத்த உடனே, "நீ இங்க யாரையோ தேடணும்னு நெனைக்கிறேன். வேணா இந்த மிங் நாட்டுக்கு போய் தேடேன். அங்க வேணா நீ தேடுறவங்க இருப்பாங்க. காட்ட தாண்டி போனீன்னா அந்த நாடு வந்துரும்" அப்படின்னு சொல்லும்போது, பயபுள்ள காட்டுக்கெல்லாம் உள்ள போய் தேடுறான். அங்க கிடக்கிற பழங்கள்ல எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு, அவனுக்கு பேசவும் தெரியல. அப்போதான் ஒரு குரூப் செம்மையா குதிரையில வேகமா வந்துட்டு இருக்குது. குறுக்கால டொபுக்கடின்னு நம்ம ஹீரோ போக, "தள்ளி நில்லு பொண்ணே, தள்ளி நில்லு பொண்ணே" அப்படின்ட்டு வராய்ங்க. அப்படி வரும்போது தான் தெரியுது, அந்த குதிரை மேல இருக்கிறது யாருன்னா, ஹீரோயின் அப்படின்ட்டு. அப்படியே ஷாக் ஆகி அப்படியே ஹீரோயின குறு குறு குறுன்னு பார்த்துட்டு இருக்கும் பொழுது, அதுல இருக்கிற ஒரு பொண்ணு வந்துட்டு என்ன சொல்றாய்ங்க அப்படின்னா, "என்ன ஒரு பொண்ணே ஒரு பொண்ண இந்த மாரி பாக்குது. விட்டா நம்ம ஜெனரல்லயே கல்யாணம் பண்ணிக்கும் போலயே" அப்படிங்கும்போது, அவன் இன்னொருத்தன் இருந்துகிட்டு சிரிச்சுக்கிட்டு, "அது எப்படி ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணுவாய்ங்க?" அப்படிங்கிறப்ப, ஹீரோ வந்துட்டு கேர்ளோட ட்ரெஸ்ஸ தான் போட்டிருக்கான். ஆனா இவங்க கண்ணுக்கு அவன் பொண்ணா தான் தெரியிறாய்ங்க. உடனே, "இங்க பாரு வழி விட்டு நில்லு. உனக்கு ஏதாவது பிரச்சனையா? உனக்கு ஏதாவது வேணுமா?" அப்படிங்கிறப்ப, ஒண்ணும் இல்ல" அப்படின்ட்டு அவன் கைய காட்டுறான். "உனக்கு என்ன 5 வெள்ளி வேணுமா? சரி 5 வெள்ளிங்கிறது அதிகமா தான் இருக்குது" அப்படின்ட்டு, உடனே அதுவும் ஒண்ணும் இல்லன்ட்டு 2 கைய காட்டும்போது, 10 வெள்ளிலாம் கேட்டா ரொம்ப அதிகமா கேட்குற அப்படிங்கிற மாரி கேட்டுட்டு, ஐய்யயோ! இவங்கள்ட்ட எப்படி சொல்லி புரிய வைக்கிறது அப்படின்ட்டு, "சரி வழி விடு. நான் இப்ப தான் போற முடிச்சுட்டு நான் திரும்பி நாட்டுக்கு போயிட்டுருக்கிறேன். அங்க போயிட்டு நான் வேணா உனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்றேன்னா பண்றேன்" அப்படின்னு சொல்லும்போது, ஐய்யயோ! இங்கேருந்து இவள விடக்கூடாதே! அதுக்கப்புறம் கண்டுபிடிக்க முடியாதே அப்படின்னு சொல்லிட்டு, உடனே டொபுக்கடீன்னு மயக்கத்த போட்டு விழ, அது அவளுக்கு தெரியுது. இது ஏதோ நட்டிப்பா போடுற மயக்கம் மாரி இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, "ஜெனரல் நீங்க வந்துட்டு ரொம்ப நாளுக்கு அப்புறம் வெற்றிய வந்துட்டு கொண்டாந்துருக்கீங்க.
அத போயிட்டு நாங்க முன்னாடி போயிட்டு அரசவையில சொல்றோம். நீங்க வந்துட்டு இந்த பொண்ண தூக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போறாய்ங்க. ஒருவேளை இது உண்மையான மயக்கமா இருக்குமா அப்படின்ட்டு, ஏ பொண்ணே அப்படின்ட்டு ஹீரோயின் போய் பக்கத்துல இருக்கும்போது, டபுக்குன்னு கண்ண முழிச்சு கைய புடிச்சோனே, கத்தி எடுத்து கழுத்துல வைக்க ஆரம்பிச்சுடுறா. இந்த விளையாட்டுலாம் என்ட்ட விளையாண்டுட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு. நீ நடிக்கிற அப்படிங்கிறது எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்லும்போது, அவ ஏறிட்டு வந்தாள குதிரை, அது வந்துட்டு நம்ம ஹீரோவ பார்த்த உடனே, ஆஹா! இது ஒரு நரி ஆவியாச்சே அப்படின்ட்டு, அது புடுங்கி அடிச்சுட்டு ஓடிடுச்சு. இப்ப வேற வழியே கிடையாது. இவிங்க 2 பேரும் தான் ஒண்ணா டிராவல் பண்ணி ஆகணும். இவிங்க அப்படியே 2 பேரும் நடக்க, அவனுக்கு நடக்கவே தெரியல. ஏன்னா, இப்ப தானே மனுஷனா பொறப்பெடுத்திருக்கான். அவனுக்கு சுத்தமா எதுவுமே தெரியல. அதுக்கப்புறம் அவங்களும் பாதைய தேடி தேடி களைச்சு போய் ஒரு இடத்துல மீன் சுட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்படி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஒரே கப்பா அடிக்குது. ஒருவேளை நம்ம மேல அடிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மோந்து பார்த்துட்டு ஹீரோ மேல தான் மோந்து பார்க்குறாய்ங்க. பொண்ணு நீ எவ்வளோ நாள் ஆச்சு குளிச்சேன்னு தெரியலையே, இப்படி கப் அடிக்குதுங்கும்போது அவனுக்கு தான் பேசவே தெரியலையே என்ன பண்ணுவான். சரி சரி, என்னால் இந்த கப்பெல்லாம் தாங்க முடியாது. சரி வா, இங்கே தான் பக்கத்தில் ஆறு இருக்கு, போய் குளிச்சுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லும்போது அவன் நோ நோ நோ, நான் வரமாட்டேங்க. இவன் பொண்ணுக்கும் பொண்ணுக்கும் வெக்கம் இருக்க தான் செய்யும், அதுக்காக இந்த அளவுக்கு வெக்கப்படுறதா அப்படின்னு சொல்லி அவன் என்ன பண்ணுறான்னா, பின்னாடி முதுகு பக்கமாக போயிட்டு கையை கொடுத்து தூக்கும்போது அவளுக்கு தெரிஞ்சு போயிடுத்து அது பொண்ணு இல்லை பையன் அப்படின்ட்டு. அடா பாவி, இவ்வளோ நேரம் நீ பொண்ணு இல்ல பையன்னு சொல்லியிருக்க வேண்டியதான்டா. அப்ப என்ன ஏமாத்துறியா அப்படின்னு கத்தி எடுத்துட்டு விரட்டுன்னு விரட்டுறா. வேற வழியே இல்லாம அவனுக்கே ஒரு நர்வஸ் ஆயிடுது. இவ்வளோ நேரம் நம்ம ஒரு பையன் கூட தான் சுத்திட்டு இருந்திருக்கோமா அப்படின்ட்டு. அவனும் பார்க்க கொஞ்சம் அழகா வேற இருக்கானா. சரி நீ அங்கிட்டு போ, நான் இங்கிட்டு போறேன் அப்படின்னு 2 பேரும் பாதையை மாத்தி மாத்தி போகும்போது, நான் வேணா உன்னை தூக்கிக்கவாங்கிறான். அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, நானே நடக்கிறேன் அப்படின்னு. பாதையே தெரியல. எல்லாம் சுத்தி சுத்தி அலைஞ்சு கடைசியில் குச்சியை ஊனிட்டு நடக்கிற மாதிரி ஆகிப்படுது. அப்ப ஸ்லிப் ஆகி விழ போக அப்படியே தாங்கி பிடிக்க நம்ம ஹீரோ. உடனே அவளுக்கும் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகுது. வேற என்ன பண்றது? அப்படியே உடனே ஷோல்டரில் தூக்கிக்கிட்டு அப்படியே பிகி பேக் மாதிரி தூக்குறான். அவளும் இந்த பாதை அந்த பாதை இந்த பாதை அப்படின்ட்டு அலைச்சல் மேலே அலைச்சலாக விட்டு கடைசியில் வந்துட்டு அந்த பஜார்ன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அங்கே ஒரு விஷயத்த பார்த்த உடனே ஹீரோ ஓடி போயிட்டு அது அழகாக இருக்குது அப்படிங்கும்போது, சரி சரி நம்ம ஃபஸ்ட்டு வீட்டுக்கு போவோம், அதுக்கப்புறம் வந்துட்டு இதெல்லாம் வாங்கிப்போம் வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போயிட்டு ஹீரோனோட வீட்டுக்கு போனதுக்கப்புறம், இங்கே தான் இறக்கி விடு அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ நேரம் கால் ஒடிஞ்ச மாதிரி சுளுகுன மாதிரி தான் ஆக்ட் பண்ணியிருப்பா. போகும்போது நல்லா போறா. இத பார்த்த உடனே ஹீரோவே ஒரு மாரி குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்கான். அங்க போய் நொண்ட ஆரம்பிச்சிடுறா. ஆக மொத்தத்துல இவளோட பிளான் தான் நடக்க முடியல. இப்படி ஒரு ஸ்லிப் ஆகி விழுற மாரி பண்ணி, அப்படியே ஹீரோவ தூக்க வச்சுட்டாய்ங்க. அதுக்கப்புறம் போயிட்டு அவங்க அப்பா, அம்மாவ மீட் பண்றா. அப்புறம் வந்துட்டு நம்ம ஹீரோவுக்கு தான் ட்ரெஸ்ஸு புதுசா எடுத்து குடுத்து, அவளும் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி நிக்கும்போது, அவனோட கண்ணுக்கு அவ அழகா தெரியிறா. அவளோட கண்ணுக்கு அவன் அழகா தெரியிறான். அப்படியே 2 பேரும் மாத்தி மாத்தி லுக்கு விட்டுட்டு இருக்கும்போது, "பரவாயில்லப்பா, ரொம்ப அழகா இருக்கிற நீ" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, "நீயும் தான்" அப்படிங்கிறத அவனால சொல்ல முடியல. அவன் அப்படியே கண்ணாலேயே சொல்றான். 2 பேத்துக்கும் ஒருத்தருக்கு மேல ஒருத்தர் ரொம்ப புடிச்சு போகுது. புடிச்சு போகுறது மட்டும் இல்லாம, "சரி சரி இங்க வா, இந்த தூபம் எப்படி ஏத்துறதுன்னு கத்துக் குடுக்குறேன்" அப்படின்னு சொல்லிட்டு, அந்த சாம்பிராணி எப்படி ஏத்துறது அப்படிங்கிற மாரி அத கத்துக் குடுக்கும்போது, ஹீரோ அப்படியே பக்கத்திலேயே குறுன்னு பார்த்துட்டு உட்காந்துருக்கான். அந்த நேரத்தில அந்த மெழுகுவர்த்தியில எரியிற நெருப்பு இருக்குல்ல, அது வந்துட்டு அவனுக்கு என்னன்னே தெரியாது தானே. உடனே அதில கைய வைக்கும்போது அவனுக்கு சுட்டுடுது. அவன் உடனே ஐயோ! அப்படிங்கிற மாரி வாயில கைய வைக்க ஆரம்பிச்சுடுறான். ஆனா அந்த சின்ன இடத்துல அந்த நெருப்பு அவன சுட்ட உடனே ஹீரோயின் ஒரு மாரி ஹர்ட்டே ஆயிடுறா. உடனே அந்த கேண்டில தான் பக்கம் நகர்த்தி வச்சுட்டு, அந்த வாசனை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அத பத்த அடிச்சு காட்டி அப்படியே 2 பேருமே அந்த வாசனைய சுவாசிக்கிறப்ப, ஒரு ஐ கான்டாக்ட் வரும் பாருங்க. உண்மையிலேயே அந்த கான்டாக்ட் வேற லெவலா இருக்கும். அது எப்படின்னு சொல்ல முடியல. எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. நேற்று நான் பார்த்தது உன்னைத்தானா சொல் அப்படிங்கிற மாரி அப்படியே ஒரு மைண்ட் செட்ல இருக்கும். உண்மையிலேயே அது வேற லெவலான ஒரு ஃபீலு. அப்படியே இவங்க 2 பேரும் அப்படியே ஒண்ணா இருக்கிறதும், அப்படியே ஐ கான்டாக்ட் விட்டுக்கிறதும், ஹீரோயினுக்காக எல்லா விஷயமும் பண்றதும், அதுக்கப்புறம் ஷோல்டர்ல தூக்குறது, இந்த மாரி விஷயங்கள்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நடந்துட்டுருக்கு. அப்போ வந்துட்டு அரசர்ட்ட இருந்துட்டு ஒரு ஆணை வருது. என்ன ஆணைன்னா, இந்த மாரி நாட்டையும் எங்களையும் பாதுகாத்த ஜெனரல அடுத்த கட்ட பதவி உயர்வாக என்னோட பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படிங்கிற மாரி முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோயினுக்கு இதில விருப்பமே கிடையாது. அப்படியே
ஒரு பக்கம் ஹீரோ அப்படியே சோகமா நின்னுகிட்டு பார்த்துக்கிட்டே இருக்கான். இவன் வந்துட்டு ஹீரோவ பார்க்குறா, ஹீரோ வந்துட்டு இவள பார்க்குறான். அப்படியே பார்த்துட்டே இருக்கும்போது, அங்க இருக்கிற ஆளு என்ன சொல்றாங்க, "இந்த ஓலைய எடுக்கலன்னா உங்க குடும்பமே மரண தண்டனைக்கு உள்ளாயிடும்." அப்படிங்கும்போது, வேண்டா வெறுப்பா அத வாங்கிக்கிறா. வாங்கிக்கிறது மட்டும் இல்லாம, அத ஒத்துக்கிறேன் அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, அவளுக்கு சுத்தமா மைண்ட் செட்டே இல்ல. அவளோட நெனப்பு ஃபுல்லா ஹீரோ மேல தான் இருக்கு. அப்போ ஹீரோ வந்துட்டு ஒரு சின்னதா ஒரு பூ மாரி எடுத்துட்டு வந்துட்டு அவள எப்படியாவது சிரிக்க வைக்கலாம். இது வந்துட்டு கடந்து போற விஷயம் தானே. எல்லா லைஃப்லயும் இவர் நமக்கு கிடைக்க மாட்டாரே அப்படின்ட்டு அவனும் புரிஞ்சுக்கிட்டு அவள சிரிக்க வச்சுட்டு இருக்கான். அப்போ ஒரு நியூஸ் வருது. என்ன நியூஸ் வருதுன்னா, இந்த மாரி நம்ம நாட்ல வந்துட்டு நெறைய பேர் உள்ள பூந்துட்டாங்க. அந்த விஷயம் வந்துட்டு இப்ப தான் தெரிய வருது அப்படின்னு சொல்லும்போது, நான் போயிட்டு அவங்கள கண்ட்ரோல் பண்ணேன் அப்படின்னா, அதுக்காக நான் ராஜா கிட்ட அந்த கல்யாணத்த கேன்சல் பண்ண முடியும். நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பும்போது, உடனே ஹீரோ தடுக்க ஆரம்பிக்கிறான். நானும் கூட வருவேன், நானும் கூட வருவேன். எனக்கும் பலம் இருக்கு அப்படின்னு சைகையிலே காட்டும்போது, நீ அங்க வந்தா காயப்படுவ. அது என்னால தாங்கிக்க முடியாது. நீ இங்கேயே இருக்கும்போது, இல்ல இல்ல நான் வருவேன் வருவேன் அப்படின்ட்டு அவள தொல்ல பண்ணிட்டு இருக்கான். அப்படி இருந்தும் ஹீரோயின் ஒரு மிரட்டுவா பாருங்களேன். அப்படியே சைலண்ட் ஆயிட்டு, நான் கிளம்பி போறேன். திரும்பி நல்ல செய்தியோட தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ கிளம்பி போறா. ஆனா, அவளுக்கு புடிச்ச அந்த சாம்பிராணி இருக்குல்ல, அத அங்கேயே வச்சுட்டு போறா. அத எப்படியாவது குடுக்கணும் அப்படின்ட்டு இவன் காட்டு வழியில ஓடிட்டு இருக்கான். அப்போ ஒரு சாட்டைய போட்டு யாரோ நம்ப ஹீரோவ புடிச்சு இழுக்குறாய்ங்க. யாருன்னு பார்த்தா நம்ம ஹாப்பியோட தாத்தான்னு வச்சுக்கோங்களேன். அவங்க முன்னோர்கள்ல. ஆனா இப்ப அதே ஹாப்பி தான். மீசைய மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒட்டி விட்டுருக்காய்ங்க. அதுதான் டிஃப்ரெண்ட் கெட்டப் சேஞ்சு. அப்படியே சாட்டைய வச்சிருக்கும்போது, நீ வந்துட்டு 500 வருஷம் தவம் இருந்துட்டு இப்படி ஒரு வாழ்க்கைய பெற்றிருந்தாலும், நீ ஒரு தீய சக்தி தான் மனித குலத்த பொறுத்தவரைக்கும். அதனால உங்கள அடக்கி ஆள்றது தான் எங்க வம்சத்தோட முதல் கோரிக்கையே, கொள்கையே அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்கும்போது, அவிங்க 2 பேத்துக்கும் அங்க சண்டை நடக்குது. அப்போ உடுக்க மாரி ஒரு விஷயம் இருக்கும். அத போட்டு நம்ம ஹீரோவ அடிக்கும்போது, அவன் கெஞ்சுறான், "நான் இங்கேருந்து போகணும். என்ன விடு, விடு" அப்படின்ட்டு. "நீ தப்பிக்கவா பார்க்குற?" அப்படின்ட்டு. அத விடும்பொழுது, இவன் ஆப்போசிட்ல ஓடுறதுக்கு பதிலா நம்ப ஹாப்பியோட தாத்தாவ நோக்கி ஓடி வரும்போது, டபுக்குன்னு ஹீரோ கீழ விழுந்துடுறான் ஸ்லிப் ஆயி. அது வந்துட்டு ஹாப்பியோட தாத்தாவ அட்டாக் பண்ணிடுது. "இப்படி தந்திரமா என்ன கொன்னுட்டியே" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, அவன் இருந்துகிட்டு, "நான் பண்ணவே இல்ல" அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனா, அவங்க என்ன பண்ணிடுறாய்ங்கன்னா, ஹீரோ அங்கேருந்து ஓடுனதும் ஹீரோயின பார்க்கறதுக்கு, இவன் என்ன சொல்லிடுறாய்ங்கன்னா, ஒரு சாபமா சபிச்சு விட்டுறாய்ங்க. இந்த மாரி அந்த நரிய நம்ம குடும்பத்தினர் தான் அழிக்கணும். அதுதான் என்ன கொன்னுச்சு அப்படிங்கிற ஒரு வாக்கையும் குடுத்து, அத சத்தியாவும் பரப்பி விட்டுர்றான். இது மூலியமா அவங்க எல்லாருமே அவங்க பிறப்புல, அதாவது அடுத்து வர சந்ததிகள் எல்லாமே அந்த நரிய கொல்லணும்னு தான் நினைப்பாங்க. அந்த மாரி சொல்லிட்டு அந்த ஆளு அங்க செத்து போயிடுறானா, இங்க ஹீரோயின வந்துட்டு பார்க்க வந்தவன் மிஸ் பண்ணிடுறான். அவ போயிட்டு அங்க போர்லாம் புரிஞ்சிருக்கா போல. அங்க போய் பார்த்தா நெறைய டெட் பாடிஸ் மட்டும் தான் கிடக்கு. டெட் பாடிஸ் மட்டும் கிடக்குங்கிறது இல்லாம, ஹீரோயின ஒவ்வொரு இடத்துலயும் தேட ஆரம்பிக்கிறான். தேட ஆரம்பிக்கும்போது, ஒரு 100 பேத்த கொன்னுட்டு, அது மேல அப்படியே நின்னுட்டுருக்கா. ஆனா, அவளுக்கும் பலத்த காயம். காயம்னா காயம், அவ்ளோ காயம். அத்தன பேத்த கொன்னுட்டு, "நான் வருவேன்னு சொன்னேன். நீ கேட்காம ஏன்டா திரும்பி இங்க வந்த?" அப்படிங்கும்போது, "உன்னை என்னால இழக்க முடியாது." அப்படிங்கிற விஷயத்த அவன் எப்படி சொல்ல முடியாம அப்படி ஒரு தவிப்பான் தெரியுங்களா? அது அப்படியே தவிச்சுக்கிட்டு இருக்கும்போதே, அவனோட கையில வந்துட்டு அப்படியே அவ இறந்து போறா. இறந்து போன உடனே கத்தி கதற ஆரம்பிச்சிடுறான். ஏன்னா, அந்த ஜென்மத்திலயும் வந்துட்டு அவனுக்கு வந்துட்டு அவ கிடைக்கல. இந்த ஜென்மத்திலயும் வந்துட்டு கிடைக்கல. என்ன பண்றதுன்னு தெரியாம கடவுள் மேலேயே ஒரு வெறுப்பாகி கத்துறான். இந்த விஷுவல்ஸ் தான் அவனோட லைஃப்ல அப்படியே திரும்பி வந்திருக்கும். அப்படி வந்ததுக்கு அப்புறம் அடுத்தது எங்க போறான்னா, இவன உருவாக்குனாங்கல்ல கடவுள், அவங்க கிட்ட போயிட்டு கெஞ்சுறான். இவளுக்கு எப்படியாவது உயிர் கொடுங்க அப்படின்ட்டு. அது வந்துட்டு குடுக்க முடியாது அப்படிங்கிற மாரி அவரு சொல்றாரு. அவன் என்ன சொல்றான்னா, "இங்க பாருங்க, என்னோட இந்த 500 வருஷ தவத்த அவளுக்கு உயிரா கொடுத்துருங்க" அப்படின்னு சொல்லும்போது, "ஏன்டா லூசு பயலடா நீ! இந்த பொண்ணுக்காக தான் இவ்வளோ வருஷங்கள் நீ தவம் இருந்து, அந்த உருவம் மாறுற விஷயத்தையே நீ கொண்டு வந்திருக்க. அவளே இல்லனாலும் இன்னொரு பிறப்பு எடுப்பா. அப்ப நீ அவளோட அடைஞ்சுக்க" அப்படின்னு சொல்லும்போது, "இல்ல இவள இந்த மாரி பார்க்க என்னால முடியாது" அப்படிங்கப்ப அவரும் புரிஞ்சுக்கிறாரு. "உன் காதல் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்குங்கிறது எனக்கு நல்லாவே புரியுது. உன்னோட இத நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன்" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு,
அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு தெரில. அப்புறம் பார்த்தா ஹீரோயின் உயிரோட இருக்கா. அவன் மூஞ்சில ஒரு வெட்டுக்காயம் மட்டும் இருக்கு. ஹீரோயினுக்கு உயிர குடுத்துட்டு, அவன் மறுபடியும் நரியாவே மாறிட்டான். அப்படியே ஹீரோயின வந்து பார்க்க வரும்பொழுது, அவளுக்கு வந்துட்டு அந்த மிரர்ல பார்க்கும்பொழுது, அந்த நரி மேல எந்த ஒரு கோவமோ, அது ஒரு மிருகம் அப்படிங்கிற எண்ணமோ இல்லாம, அப்போதான் ஒரு விஷயம் தெரிய வருது. ஹீரோவ பத்தின எந்த ஒரு நெனப்புமே அவளுக்கு இருக்காது. அவளோட அந்த வேலை செஞ்சது மட்டும் தான் அவளுக்கு நெனப்பு இருக்கும். அது மட்டும் இல்லாம இளவரசர் கூட நிச்சயதார்த்தம் ஆனது மட்டும் தான் அவளுக்கு நெனப்பு இருந்திருக்கும். இது தெரிஞ்சு தான் நம்ம ஹீரோ இப்படி பண்ணியிருக்கான். அந்த நரிய பார்த்தோனே வழக்கம் போல ஹீரோயினோட அப்பா வந்துட்டு அத விரட்ட வர, இவ வந்து தடுக்க வர, அப்படியே ஒரு கண்ல ஒரு ஏக்கத்தோடயே நம்ம ஹீரோ பார்த்துட்டு போவான் பாருங்களேன். "இன்னும் எத்தன வருஷம் ஆனாலும் உன்ன நான் உனக்காக மறுபடியும் காத்துட்ருப்பேன்" அப்படின்னு சொல்லிட்டு, இதெல்லாம் அப்படியே யோசிச்சு பார்த்துட்டு, இது ஹீரோயின் தான் பார்த்தா அப்படிங்கிற மாரி நானும் யோசிச்சுட்டு இருந்தேன். அந்த சிகப்பு கலர்ல ஒரு மரம் இருக்கும்ல, அந்த மரத்துக்கிட்ட நின்னு இதெல்லாம் யோசிச்சுக்கிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த நேரத்தில ஹீரோயின் வந்துட்டு, "எப்பா நான் இப்ப நல்லா இருக்கேன்ப்பா" அப்படின்னு சொல்லும்போது, இறுக்கமா கட்டிப்பிடிச்சு, "என்னை விட்டு போயிடாத, போயிடாத" அப்படிங்கிற மாரி கதறும்போது, "டேய் இப்படியே புடிச்சிருந்தா நான் உன்ன விட்டு போயிடுவேன்டா, மூச்சு விட்றா விட்றா" அப்படிங்கிறப்ப, "இல்ல நீ நல்லா இருக்கல்ல, நல்லா இருக்கல்ல, இல்ல சடனா உனக்கு என்ன ஆச்சு? ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கிற? நான் நல்லா தான் இருக்கேன்" அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, அப்பதான் கொஞ்சம் நார்மலா ஆகுறான். ஓ! ப்ரெசன்ட்டுக்கு வரான். "இல்ல, இல்ல நீ கரெக்ட்டா உடம்ப பார்த்துக்கணும். உனக்கு எந்த பிரச்சனையும் ஆகக்கூடாது. சரியா?" அப்படின்னு சொல்லும்போது, "என்னடா ஆச்சு உனக்கு?" அப்படின்ட்டு எல்லா ஜென்மத்திலயும் அப்படியே அந்த தலைய தட்டி குடுக்குற விஷயத்த ஹீரோயின் பண்ணுவா. அது மாரி பண்றப்ப, திடீர்னு வந்துட்டு, "ஏன் இப்பலாம் இங்க உனக்கு புடிச்ச சாம்பிராணி போடுறது இல்லையோ? நான் வந்துட்டு அத ரொம்ப மிஸ் பண்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு, அதே வாசனை கொண்ட சாம்பிராணிய தான் வச்சிருக்கான். அத திருப்பி அவ பத்தடிக்கும் போதும், அவங்க 2 பேரும் அப்படியே பார்த்துக்கும் போதும், அவங்களோட பழைய நெனப்ப தான் உனக்கு ஞாபகப்படுத்துது. அப்ப கத்துக்கிட்ட மாரியும், இப்போ அவங்க அப்படியே பண்ற விஷயங்கள், அவன் பார்க்கும்போது அவளே கேட்குறா, "என்ன ஏன்டா இப்படி நீ இந்த அளவுக்கு பார்க்குற?" அப்படின்ட்டு. அதுக்கான பதில் அவனுக்குமே தெரியல. ஒரு பியூரான லவ்ல வந்துட்டு ஒரு விஷயம் இருக்குங்க. அது என்னன்னா, அவங்க எப்படி இருக்காங்க அப்படின்லாம் நம்ப மைண்ட் அளவுல யோசிக்க மாட்டோம். மனசளவுலன்னு பார்த்தா, அவங்க என்ன பண்ணாலுமே நமக்கு அழகா இருக்கும். ஆ அது மத்தவங்களுக்கு எப்படி அப்படின்னு தெரியல. இது என்னோட பர்சனல் தாட் அவ்வளோதான். அடுத்த நாள் காலையில ஹீரோயின் வெளியில வந்து நிக்கும்போது, ஹீரோயின் சின்ன வயசா இருந்த மாரியே ஒரு பொண்ணு வந்து நிக்குது. "யாரும்மா நீ?" அப்படின்னு கேட்கும்போது, "நான் தான் உன்னோட வயிறு. ஆமா முன்னாடி கொடூரமா இருந்த. இப்பல்லாம் நீ கரெக்ட்டா இருக்கல. அதனால தான் இப்ப நான் நார்மலா மாறிட்டேன். ஆமா அந்த ரத்த வாந்தி எடுத்தாளே இதயம் அவ என்ன இருக்கா? அவ இன்னும் குழந்தையா மாறிட்டா." "எது? ஆமாமா. நீ எல்லாம் ஒழுங்கா கரெக்ட்டா பார்த்துக்கிட்டா எல்லாம் ஓகே தான். அது மட்டும் இல்லாம உன்னோட ஹெல்த்ல இன்னொருத்தரும் ரொம்ப அக்கறையா இருக்காங்க." "இன்னொருத்தர்னா? வேற யாரு? எங்க அப்பாவா தான் இருக்கும். உனக்கு சொன்னா புரியாது. ஒரு இறப்புங்கிறது இன்னொரு அத்தியாயத்தோட ஆரம்பம் அப்படிங்கிறது உனக்கு போக போக தான் புரியும்" அப்படின்னு சொல்லும்போது, "நீ சொல்றது எனக்கு புரியலையே. உங்க அப்பா மட்டும் இல்ல, இன்னொரு உயிரும் உன் உயிர் சம்மந்தப்பட்டவங்களா இருக்காங்க" அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது, அவளுக்கு எதுவுமே புரியல. அங்க கட் பண்ணி நம்ம இளவரசர தான் காட்டுறாய்ங்க. அமைச்சரும் அங்க தான் இருக்காய்ங்க. அதுக்காக ஹீரோயின் வந்துட்டு அவங்க அப்பாவ தேடி வர மாரி ஒரு சிச்சுவேஷன அமைச்சு, அதுல ஒரு ஆபத்து வச்சிருக்க மாரி இவங்க பிளான் பண்ணியிருக்காய்ங்கன்னு நெனைக்கிறேன். அவ எதையோ தேடி போற மாரி இருக்கு. அவள யாரோ ஃபாலோ பண்ற மாரி இருக்கு. திடீர்னு ஹீரோயின் எதையோ பார்த்துட்டு பயந்து கத்துறா. அதோட இந்த எபிசோட் முடியுது. அதுக்கப்புறம் என்ன ஆக போகுதுங்கிறத நம்ம அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டன மறக்காம கிளிக் பண்ணுங்க.